குட் மார்னிங். ஒரு கப் ஒரு சிந்தனை. இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கலாம் சில பேருக்கு. எனக்கு இருந்துச்சு. அது சம்மந்தமாக நான் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பொதுவாக எங்களோட வாழ்க்கையில் மற்றவர்கள் எங்களுக்கு சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கும் பொழுது, அல்லது எங்களோட நண்பர்கள், உறவினர்கள், அல்லது நமக்கு தெரிஞ்சவர்கள் நம்மக்கிட்ட மனசு விட்டு பேசும் பொழுது நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அவங்க சில மன குமுறல்கள் அல்லது வலிகள், வேதனைகள் சொல்லுவாங்க. நாங்களும் சொல்லியிருக்கலாம், மற்றவர்களும் எங்களுக்கு சொல்லுவாங்க. இதில் எத்தனை பேருக்கு அவர்களுடைய வலியை அவர்கள் எல்லையில் போய் நின்று உணர முடிந்திருக்கும்? இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நாம் எல்லாரும் எப்படி அந்த பிரச்சனைகள் அல்லது அவர்களுடைய வலிகளை பார்ப்போம்னா, எங்களுடைய எல்லையில் இருந்து அவர்களை பார்ப்போம். இது ஜென்ரலாக நம்ம செய்கிறது. எனக்கு இது ஒரு சாதாரண பிரச்சனையாக இருக்கும், ஆனால் அவனுக்கு அது உயிர் பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம எப்படி அட்வைஸ் பண்ணுவோம்? இது ஒரு சின்ன விஷயம் என்று அட்வைஸ் பண்ணிடுவோம். அவன் ஏற்க முடியாமல் போனாலும் எங்கள் நட்பின் அடிப்படையில் அல்லது எங்கள் உறவின் அடிப்படையில் ரொம்ப மௌனமாக உள்ளுக்குள்ளே ஒன்று நினச்சிக்கிட்டு, இவர்களுக்கு எங்கே புரிய போகுது நம்மளோட வலி என்று சொல்லிட்டு கண்ணீரோடு கடந்து போவார்கள். இப்படி நம்மளை சுற்றி இருக்கிறவர்களோடு நாம் பழகும் பொழுது இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர்கள் எங்கள்கிட்ட வரவே மாட்டார்கள். ஏனென்றால் என்னுடைய வலியை சொன்னால் இவருக்கு புரியாது என்ற உணர்வு அவர்களுக்கு வரும். நான் இந்த கருத்தை ஏன் இங்கே வைக்கிறேன்னா, நீங்கள் ஒரு குருவாக இருக்கலாம், அல்லது ஒரு பெற்றோராக இருக்கலாம், அல்லது ஒரு பெரும் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு உத்தியோகத்தராக கூட இருக்கலாம். உங்கள் கீழ் பணி செய்பவர்கள், அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், அல்லது உங்கள்கிட்ட வந்து கல்வி கற்பவர்கள், அல்லது உங்கள்கிட்ட உதவின்னு வந்து நிற்பவர்களிடம் அவர்களுடைய எல்லையில் இருந்து அவர்களுடைய வலியை பார்க்க பழக வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுதுதான் நமக்கும் அந்த வலியின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். அதன் பிறகு நாம் ஒரு சொல்யூஷன் ஒன்று கொடுப்போமா இருந்தால், அல்லது உதவி செய்ய போவோமா இருந்தால், அது அவர்களுக்கு நல்லதாகவும் இருக்கும், என்னோட உறவுக்கும் அது ஆரோக்கியமாக இருக்கும். சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு ட்ரெயின் ஒன்று கிளம்புது. அந்த ட்ரெயினில் நிறைய பேர் வந்து கூட்டம் ஜாஸ்தியாக ஏறிட்டாங்க. அந்த ட்ரெயினில் ஒரு அப்பாவும் மகனும். அந்த மகனுக்கு ஒரு 20 வயசு இருக்கும், இளந்தாரி, நல்ல திடகாத்திரமான ஒரு பையன், ரொம்ப அழகான பையன். அந்த அப்பாவுக்கு ஒரு 50 வயசு இருக்கும். இருவரும் அந்த ட்ரெயினில் எண்ணல் ஓரமாக பையன் உட்காந்துருக்கான், பக்கத்தில் அப்பா உட்காந்துருக்க. ட்ரெயின் கிளம்ப போகுது, நிறைய க்ரௌட் இருக்குது. இவ்வளோ தான் சீன். இப்போ அந்த ட்ரெயின் கிளம்பி போய்கொண்டிருக்குது. கொஞ்சம் தூரம் போகணுன்னு அந்த பையன் ரொம்ப சந்தோஷமா, அப்பா இங்கே பாருப்பா, எண்ணல் வழியா பாருப்பா, மரங்கள் எல்லாம் எங்களை கடந்து போய்கிட்டு இருக்கு, என்ன ஆச்சரியமா இருக்குன்னு கத்துறான். அப்பா சார், ஆமாப்பா, வடிவா பாரு, மரங்கள் எங்களை கடந்து போகுது பாரு. எல்லாரும் அந்த பிள்ளையோருக்கு அப்படி பார்க்குறாங்க. என்ன உங்களுக்கு தெரியும், ட்ரெயின் தான் மூவ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அந்த மூவ் பண்ணுற ட்ரெயினுக்குள்ளால வெளியில் பார்க்கும் பொழுது மற்ற பொருட்கள், அதாவது மரங்களோ, கொடிகளோ, வீடுகளோ, மனிதர்களோ, நிற்பவர்கள் எல்லாம் பின்னுக்கு போயிட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு இல்யூஷன் போயிட்டு இருக்கும். அப்போது இந்த இடத்துல அந்த பையன் அதை வந்து உண்மைன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவங்க அப்பாவும் அவனுக்கு ஒத்துழைச்சு ரொம்ப சந்தோஷமா, ஆமா தம்பி, வடிவா பாருன்னு சொல்றாரு. அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பார்த்துருக்குறவங்க, இன்னொரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் தூரம் போச்சு, ஒரு மலை ஒன்று போச்சு. அப்போ இங்கே பாருப்பா, இந்த பெரிய மலை எங்களுக்கு பின்னால் ஓடிட்டு இருக்கு பாருப்பான்றான். அதுக்கு அவங்க அப்பா, பாத்தியா, இந்த பெரிய மலை நம்ம பின்னுக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. இன்னும் சொட்டு தூரம், கொஞ்சம் தூரம் போறோன்னா ஆறு, கடல், இப்படி ஒவ்வொன்று நம்ம பாஸ் பண்ண பையன் ஒவ்வொன்றையும் வியப்பா சொல்றான். இது இப்படி ஒரு 15 நிமிஷம் போயிடுச்சு. ஒரு அரை மணி நேரம்னு வச்சுக்கொள்ளுமே. அப்போது அந்த பெரியவர் ஒருத்தர், அப்பாவுக்கு பக்கத்தில் பெரியவர் பார்த்து சிரிச்சிட்டு, ஏங்க, பையனுக்கு ஏதாவது வியாதிங்களா, ஏதாவது மருத்துவ உதவி போறீங்களா, ஏன்னா அவருடைய வயதுக்கும் அவர் பேசுகிறதுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கே என்று அவர் ஒரு மாதிரி இரக்க சுபாவத்தோட அந்த பையனை பார்த்து கொஞ்சம் கிண்டலாகவும், அதாவது பையனை பார்த்தா ஒரு புத்தி சுவாதீனம் குறைந்த பையன் மாதிரி அவர் நினைச்சிட்டார். அவங்க அப்பா கண்ணீர் முட்டிட்டு இருக்கு கண்ணில். ரொம்ப அதே நேரம் வாயில புன்னகைக்கு தாங்க முடியாது, அவ்வளவு சந்தோஷம் அவங்க அப்பாவுக்கு. ஆனால் அந்த ஆனந்த கண்ணீர்னு சொல்லலாமே, இப்போ ஆனந்த கண்ணீரோட அப்படி பார்த்துட்டு, அப்படி இல்லைங்க, என் பையன் அப்படி புத்தி சுவாதீனம் குறைஞ்சவன் அல்ல சொல்லிட்டு. அப்போ என்ன இப்படி பேசிட்டு இருக்கா அவங்க பையன் இருக்கிற ஆச்சரியமா? அதுக்கு அவங்க அப்பா சொன்னார், இன்னைக்கு தான் அவனுக்கு ஆப்ரேஷன் ஒன்று நடந்து கண்ணில் இருக்கிற கட்டு அவுட்டிருக்கோம், பிறவியிலேருந்து அவனுக்கு கண் தெரியாது, இப்பொழுது இன்னைக்கு தான் அவனுக்கு கண் பார்வை வந்த நாள், அதான் அப்படி பார்த்துட்டு இருக்கான். அவன் கண்ணுக்கு இதெல்லாம் பார்க்க ஆச்சரியமாக இருக்குது ஒழிய
அவன் ஒன்றும் புத்திசுவானிடம் குறைஞ்சவன் அல்ல என்று சொல்கிறான். இப்பொழுது தான் சுற்றி இருக்கிறவர்களுக்கு உண்மை தெரியுது. பிறவியிலேயே கண் பார்வை தெரியாதவன் இன்றுதான் முதல் உலகத்தை பார்க்கிறான். அந்த வியப்பின் வெளிப்பாடு தான் அவன் சொல்லும் வார்த்தைகள். இப்போ பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு என்ன தோணும்? அவன் ஒரு பைத்தியக்காரன் மாதிரி தானே தோணும். அப்போ நம்ம அவங்க அப்பாவுடைய வலியை அவங்க அப்பாவுடைய ஸ்தானத்தில் போயிருந்து பார்த்தா மட்டும்தான் அந்த தந்தைக்கு என்ன வலி இருந்திருக்கும், அல்லது இந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு என்னவாயிருக்கும் என்றதை முதல்ல தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ என்னைக்குமே மற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ண முதல், அது நீங்கள் எந்த பெரிய பதவியிலையும் இருக்கலாம், ஆனால் அடுத்தவர்கள் வலியை அவர்கள் எல்லையில் போயிருந்து அல்லது அவர்கள் நிலையில் போயிருந்து பார்த்து விட்டு சொல்ல தெரியும். அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் அவர்களுக்காக ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிட்டு நான் உங்களுக்காக ப்ரே பண்ணுறேன்னு சொல்லலாம். அது தப்பு கிடையாது. சரிங்களா? அதுபோல் இன்னும் ஒரு கருத்தையும் சொல்லிட்டு நன்றி உங்களுக்கு விடைபெற போகிறேன். நீங்கள் எல்லாருமே முகம் பார்க்குற கண்ணாடிக்கு போய் நின்றுருப்பீங்க. நம்ம எல்லாரும் இன்னைக்கு காத்தாலே எழுந்தினா எங்கேயாவது கிளம்பும்பொழுது கண்ணாடி முன்னாடி போய் நிற்போம். அது நீங்கள் என்ன காரணத்துக்காகவும் இருக்கலாம். தலை வாடுறதக்க இருக்கலாம். எனக்கு அது சம்பவம் கிடையாது. பட் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இருக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் முகத்துக்கு ஏதாவது போடலாம், பொட்டு வைக்கலாம், ஐடெக்ஸ் போடலாம், வட்டவர் லேடிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த கண்ணாடியில் அங்கே இங்கே சில இடங்களில் அழுக்குகள் இருக்கும். அந்த அழுக்குகள் எல்லாம் உங்கள் முகத்தில் ஒட்டுறது மாதிரி தெரியலாம். அந்த கண்ணாடியில் இருக்கிற அழுக்கின் பின்னால் உங்களோட முகம் தெரியும் பொழுது உங்கள் முகத்தில் அந்த பிம்பத்தில் அழுக்குகள் தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது உண்மையா? கண்ணாடியில் இருக்கும் அழுக்கு உங்கள் பிம்பத்தில் வேணுமென்றால் படுமே தவிர உங்கள் முகத்தில் படாது. ஆனால் அந்த பிம்பத்தை பார்க்கும் பொழுது நமக்கு அந்த அழுக்கு நம்ம முகத்தில் படுற மாதிரி தான் இருக்கும். அதுபோல தான் நம்மளுக்கும் அடுத்தவர்கள் எங்களை பார்க்கும் விதம் உண்மையில் எங்களுடைய அந்த பிம்பங்களை பார்த்து முடிவெடுப்பவர்களாக இருப்பார்கள். இது அடுத்த பக்கம் சொல்றேன். அடுத்தவர் யாராவது நம்மை இகழ்ச்சியாக பார்க்கும் பொழுது இந்த கண்ணாடி கதை ஞாபகம் பெறணும். அவர்களுக்கு அந்த பிம்பம் தெரிகிறது. உண்மை சொரூபம் யாருக்கு நிச்சயமாக தெரியணும்? எங்களுக்கு தெரியணும். எந்த ஒரு வலிக்கு பின்னாலும் ஒரு வைராகியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எந்த ஒரு வலிக்கு பிறகும் ஒரு வைராகியத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். 25 வருடங்களுக்கு முன்னால எனக்கு ஏற்பட்ட ஒரு தோல்வியின் வெளிப்பாடு தான் அன்று எடுத்த அந்த வைராக்கியம். 25 வருடம் கழித்து 2025 நான் லண்டன்ல இருக்கேன். இங்க வரணும், இங்கிருந்து ஒரு விஷயம் செய்யணுன்றதுக்காகவே 25 வருஷ போராட்டம் என் வாழ்க்கையில இருந்திருக்கு. அதுக்கிடையில பெரிய ஒரு டிரான்ஸ்பரண்ட் 2 சகாப்தம் என்னுடைய வாழ்க்கையில போராடி இருக்கேன். இது சில பேருக்கு இது சாதாரண விஷயமா தெரியும். டிக்கெட் எடுத்துட்டு சிம்பிளா வந்துருவாங்க. ஆனா எனக்கு 25 வருஷம் போராட்டம். இது ஏன் சொல்றேன்னா, நான் அப்படி வலி சுமந்து தான் இங்கே வந்திருக்கேன். என்னுடைய 25 வருஷத்துல எத்தனையோ அவமானங்களை நான் சந்திச்சிருக்கேன். என் வலிகளை மறந்து எத்தனையோ பேர் என்னை பற்றி யோசிக்காம எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு கேலி கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு முகத்துக்கு முன்னாலேயே என்னை பற்றி கேவலமாக பேசியிருக்காங்க. முகத்துக்கு பின்னால் பேசினா பரவாயில்லைங்க, முகத்துக்கு முன்னாலேயே பேசியிருக்காங்க. அந்த வலியெல்லாம் கடந்து வந்திருக்கேன். அதால தான் எனக்கு இவ்வளவு தைரியம். ஏன்னா நான் இதுக்கு மேலே எதுவுமே நான் வலிகளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவுக்கு வலி சுமந்திருக்கேன். அதால் மற்றவர்கள் வலியை புரிந்து கொண்டு அவர்களுக்கு முடிந்த வரை நல்ல வழிகாட்டியாக வாழ பழகுவான். ஒவ்வொருவனும் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மனிதன் என்ற ஒரு எண்ணத்துடன் மரணிக்க முடியும். எஸ், மரண தேதியில தான் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் என்பதற்கான சான்றிதழை இந்த சமுதாயம் கொடுக்கும். மறந்துடாதீங்க. அதுக்காக என்றாலும் நம்மளோட வாழ்க்கையில ஒரு 1/4 இன்ச்சாவது கருணையோட மற்றவர்களை நாங்கள் பார்க்க தெரியணும். இன்று நான் அந்த கருணைக்காகவே இந்த சிந்தனையை நான் உங்கள்கிட்ட வளர்த்திருக்கிறேன். எப்பவுமே அடுத்தவர்களின் அபிப்பிராயங்கள் வரும் காலி அபிப்பிராயங்கள். எங்கள் அபிப்பிராயங்களே எங்களுக்கு அத்திவாரங்கள் என்பதை மறந்துடாதீங்க. ஆனபடியா இன்றும் ஒரு கப் ஒரு சிந்தனை. மீண்டும் நாளை சந்திப்போம். God bless you.